நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம், சூர்யாவையும் சூர்யா குடும்பத்தினரையும் நிறைய பேர் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், கேவலமான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம பலமுறை சொல்லிட்டோம். ஒரு தியேட்டர் அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரெட்ரோ படத்தை விட டூரிஸ்ட் ஃபேமிலி தான் வசூல் அதிகம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ கூட பார்த்தீங்கன்னா நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து ஒரு விழாவில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆயிடுச்சு, ஆனால் அதே நாள் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஹீரோ நடித்த படம், பெரிய பட்ஜெட்டில் உருவான படம், பெரிய இயக்குனர் படம், பெரிய பெரிய பல கோடிகளை இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு படம், ஆனால் அந்த படம் எவ்வளோ பெரிய தோல்விங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ பட்ஜெட் மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் ஃபேமிலியை பாராட்டியிருந்தாங்க. ஆனால் இவங்களோட உள்நோக்கம் என்னென்னா டூரிஸ்ட் ஃபேமிலியை பாராட்டுறது கிடையாது. நம்ம ரெட்ரோ படத்தை முடிஞ்ச அளவுக்கு சதைக்கணும், அதன் மூலம் சூர்யாவை டார்கெட் பண்ணும், சூர்யாவை இகழணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. இப்போது இதை பார்த்த சூர்யா ரசிகர்கள் மட்டுமில்லை, சினிமாவின் நடுநிலையா ரசிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கஸ்தூரி வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி சிவகுமார் இந்த ஃபோனை தட்டி விட்ட இஷ்யூ வந்தப்போ அடுத்து நடந்த ஒரு விழாவில் கார்த்தி கலந்துக்கிட்டாரு. அதே விழாவில் நடிகை கஸ்தூரி கலந்துக்கிட்டாங்க. சிவகுமாரை நக்கலடிக்கும் விதமாக கார்த்தியோட விருப்பமே இல்லாமல் அவருடைய செல்ஃபி எடுத்தார், நீங்களும் தட்டி விடுங்க சார் அப்படின்னு. ஆனால் கார்த்தி அவர்கள் ரொம்ப கடுமையான ஒரு பதிலடியை, ஒரு மூக்குடைப்பை கஸ்தூரிக்கு பண்ணார் அதே மேடையில். ஸோ அப்படி இருந்தும் கூட அவங்க திருந்தாமல் அந்த வஞ்சத்தை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ சூர்யாவோட ரெட்ரோ படத்தை வந்து மட்டம் தட்டுறாங்க. முதல்ல கஸ்தூரி இப்போ இருக்கிற ஹீரோயினில் வந்து அவங்க லிஸ்ட்லேயே கிடையாது, குணச்சித்திர நடிகர்களையும் லிஸ்ட்லேயே கிடையாது. முதல்ல அவங்க நடிகையாகவே இல்லை. ஒரு காலத்தில் ஹீரோயின் இருந்தாங்க, அது கூட வெற்றி படம்லாம் கிடையாது, ஏதோ 10ஓட 11 இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஹீரோயினாக இல்லை. அவங்கெல்லாம் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் ரசிகர்கள். ஸோ கஸ்தூரி பண்ணது சரியா தப்பா, இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.